ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ். அதாவது ஒன்றுங்க, இல்லை நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. நிறைய ஆப்ரேட்டர்ஸில் எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், எது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும் ஒரு ஆப்ரேஷன்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது. இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யூனரி ஆப்ரேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பாசிபிலிட்டி இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு இதுவாகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு இதுவாகும். அடுத்து அரித்மெட்டிக், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ். அடுத்து அடிஷன், சப்ட்ராக்ஷன். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ரைட், ஷிஃப்ட் லெஃப்ட். அதுக்கப்புறம் ரிலேஷனல். அப்புறம் ஈக்குவாலிட்டி, அண்ட், ஆர், சார், அண்ட், ஆர், டெர்னரி, அசைன்மெண்ட். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆர்டரில் தான் வந்து அசைன் ஆகும். இந்த ஆர்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும் ஒரு ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம ப்ராக்டிகல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஆர்டர் ஆஃப் ப்ரெசிடென்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா A = 10, B = 5, C = 2 சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் ஹையர் ப்ரெசிடென்ஸ், தென் சப்ஸ்ட்ராக்ஷன். அப்போ பார்க்கும்போது B into C வந்து 10, 5 into 2. ஸோ 5 into 2 10. இதுதான் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகும். ஸோ 10 - 10 0. ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் ஹையர் ப்ரெசிடென்ஸ் தான், மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட். இந்த ப்ராக்கெட்டுக்கு தான் மல்டிப்ளிகேஷனோட ஹை ப்ரெசிடென்ஸ் இருக்குது. அதனால 10 - 5 போது 5 வந்துடும். ஸோ 5 into 2 10 அப்படி சொல்லிட்டு அவுட்புட் வந்துடும். ஸோ இந்த ப்ரெசிடென்ஸ் மாறதால அவுட்புட்டே மாறுது பார்த்தீங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியம் இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் கேட்கும் போது. அடுத்து மோர் காம்ப்ளெக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா x = 8, y = 3, z = 4. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ப்ளஸ் ப்ளஸ் தான் ஹை ப்ரெசிடென்ஸ். அப்போது 3 ++னா வந்துடும், 4ஆக மாறிடும். பட் இந்த இடத்துல வந்து 3ஆக தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போது 3 அப்படி சொல்லிட்டு இருக்கும். 3 into z -zன்னு இருக்குது. அப்போ 4ன்றது முன்னாடி ப்ரீ ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணதால், ப்ரீ டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணதால் இது வந்து 3ஆக மாறிடும். அப்போ 3 into 3 9ஆக மாறிடும். ஸோ இதோட வேல்யூ 9. இப்போ இது ஓரமாக வச்சுருங்க. அடுத்து இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது பாருங்கள். இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது, ஒய்யோட வேல்யூ 4, ஜெட்டோட வேல்யூ 3 அப்படின்றதால ஒய் தான் வந்து ட்ரூ ஆகுது இங்கே. ஸோ ஒய் தான் இங்கே இருக்கும். அப்போ 4 தான் இங்கே இருக்கும். இப்போது ஃபைனலாக 8 - 9 + 4 = 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போது இந்த ப்ரெசிடென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதால் தான் இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், இதோட அவுட்புட் உங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா 0 10 அப்படி 3 சொல்லிட்டு வந்துருச்சு.